हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव जानकीकान्तस्मरणं जय जय राम राम श्री सद्गुरुस्वामिनः जयः श्यामा काचन चन्द्रिका त्रिभुवने पुण्यात्मना मानने सीमा शून्यकवित्ववर्षजननी या कापि कादम्बिनी मारारातिमनोविमोहनविधौ काचित्तमः कन्दली कामाक्ष्याः करुणाकटाक्षलहरी कामाय मे कल्पतां परम காருண்யரூபிணியான காமாட்சியுடைய பரமானுகிரகத்தினாலையும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலையும் சுந்தரகாண்டம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய சரித்திரத்தை நாம் விஸ்தாரமாக அனுபவிச்சுருக்கோம். அதில் இந்த ஆஞ்சநேய சுவாமியோடைய பிரபாவத்தை வர்ணிச்சுட்டே வந்தார். அப்படி இந்த தேவர்கள்லாம் புஷ்பவிருஷ்டியை வருஷிச்சா அப்படிங்கிறதெல்லாம் வர்ணித்தார். அதோட பூர்வ சரித்திரம் தஸ்மின் ப்ளவகசார்தூலே ப்ளவமானே ஹனுமதி இக்ஷ்வாகுகுலமானார்த்தி சிந்தயாமாஸ சாகரஹ சாஹாய்யம் வானரேந்திரஸ்ய யதி நாஹம் ஹனுமதः கரிஷ்யாமி பவிஷ்யாமி சர்வவாச்யோ விவக்ஷதாம். இந்த சமுத்திர ராஜாவானவர் மனசில் நினச்சாராம், இந்த ஆஞ்சநேய சுவாமியானவர் ஆகாச மார்க்கமாக பறந்து போயின்ட்டுருக்கார். அதை பார்த்தோன்னா இந்த சமுத்திரராஜனுக்கு இக்ஷ்வாகு குலமானார்த்தி, இந்த இக்ஷ்வாகு மன்னர்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். எந்த விதமாக உதவி செய்யணும் அப்படின்னா, சாஹாயம் வானரேந்திரஸ்ய எதினாகம் ஹனுமதா, இந்த இக்ஷ்வாகுகுல ராஜாக்கு இவர் இக்ஷ்வாகுகுல ராஜாவானவர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த ஆஞ்சநேய சுவாமி சகாயம் பண்ண போகிறார். அப்போது இந்த அப்பேற்பட்ட இந்த ஆஞ்சநேய சுவாமியை அவருக்கு உபச்சாரம் பண்ணுறது மூலமாக இந்த இக்ஷ்வாகுகுல மன்னர்களுக்கு உபச்சாரம் பண்ணினதாக ஆகும் அப்படின்னு இந்த சமுத்திர ராஜாவானவர் தீர்மானம் பண்ணார். அப்படி ஒருவேளை இந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு சகாயம் பண்ணாமல் உதவி செய்யாமல் விட்டுட்டா என்ன அப்படின்னார், சர்வவாச்சியோ விவக்ஷதாம் அப்படின்னார். இந்த லோகத்தில் உள்ள அனைத்து மக்கள்களும் நிந்திப்பார்களாம், இந்த சமுத்திரராஜனை நிந்திப்பார் அப்படிங்கிறார். மேற்கொண்டு அஹமிக்ஷ்வாகுநாதேன சகரேண விவர்த்திதः இக்ஷ்வாகு சச்சிவச்சாயம் நவசீதிதுமர்ஹதி. மேற்கொண்டு இங்கே சொல்கிறார், இந்த இக்ஷ்வாகுகுல மன்னர்களால் நான் வளர்க்கப்பட்டேன் நன்றாக அப்படின்னு இந்த சமுத்திர ராஜாவானவர் சொல்கிறார். எப்படி அப்படின்னா, இந்த இக்ஷ்வாகுகுல ராஜாவான சகர மகா சக்கரவர்த்தி அவர் அஸ்வமேத யாகம் பண்ணுறார். அந்த அஸ்வமேத யாகம் பண்ணும்போது இந்த அஸ்வமேத யாகத்தில் என்ன நியமம் அப்படின்னா, இந்த அஸ்வம்னு சொல்லக்கூடிய இந்த குதிரையை அவுத்து விட்டுருவா. அது எல்லா ராஜ்யங்களுக்கும் போகும். போயிட்டு அது திரும்பி வரணும். திரும்பி வந்தோடனே இந்த அஸ்வமேத யாகமானது பூர்த்தியாகும். இந்த அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது பெரிய மகா யாகம். இதில் பல நியமங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் நான் ஒரு சுருக்கமாக இதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி இந்த அஸ்வத்தை அவுத்து விட்டால் அது எல்லா இடங்கள்லையும் சஞ்சாரம் பண்ணும். அகஸ்மாத்து ஏதாவது ஒரு ராஜ்யங்களில் போய் அந்த ராஜா அந்த அஸ்வத்தை பிடிச்சி வச்சுட்டான் அப்படின்னா, அந்த ராஜ்யத்துக்கு போய் அந்த ராஜாவோட யுத்தம் பண்ணி அந்த ராஜாவை ஜெயிச்சு இந்த குதிரையை மீட்டு வரணும். இது ஒரு நியமம். இப்படி இருக்கையில் இந்த அஸ்வத்தை அவுத்து விட்றா. இந்த அஸ்வம் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணுறது. அப்படி சஞ்சாரம் பண்ணோன்னே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த குதிரையை காணும்.
அப்போது இந்த சகர மகா சக்கரவர்த்தி எல்லாரையும் தேடுறதுக்கு, அந்த குதிரையை தேடுறதுக்காக எல்லாரையும் அனுப்புகிறார். அப்படி அனுப்பும்போது இந்த சகர மகா சக்கரவர்த்திக்கு 60,000 புத்திரர்களாம். இந்த 60,000 புத்திரர்களும் போய் தேடுறா. அந்த லோகம் முழுக்க எல்லா இடத்துலையும் தேடுறா. அந்த குதிரையை காணும். அப்போது என்ன சொன்னா அப்படின்னா, இந்த சகர மகா சக்கரவர்த்தி தன்னுடைய 60,000 புத்திரர்களுக்கும் ஒரு ஆக்ஞை பண்ணான். என்ன அப்படின்னா, இந்த பூமி முழுக்க தேடியும் கிடைக்கல, அதனால் என்னென்ன நீங்களாம் வந்து பாதாளத்தை, அதாவது பூமியை தோண்டிண்டு பாதாளத்தில் போய் தேடுங்கோ, அங்கே இந்த அஸ்வம் இருக்கா அப்படிங்கிறத போய் பாருங்கோ அப்படின்னு உத்தரவு பண்ணோன்னே இந்த 60,000 புத்திரர்களும் அந்த சகர மகா சக்கரவர்த்தியோட உத்தரவை அனுசரித்து பூமியை தோன்றா. இந்த அஸ்வமானது, குதிரையானது வாஸ்தவத்தில் எங்கே போச்சு அப்படின்னா, இந்திரன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த குதிரையை மறைச்சி வைக்கிறான். எங்கே அப்படின்னா கபிலாசிரமம், கபில மகரிஷி அவருடைய ஆசிரமத்தில் இதை மறைச்சி வச்சிடுறான். ஏன் அப்படின்னா, அஸ்வமேத யாகம் பூர்த்தி ஆகிடுதுன்னா இந்திரனுடைய பதவி கிடச்சிரும். யார் அஸ்வமேதம் 100 அஸ்வமேத யாகம் யார் பண்ணுறாளோ அவருக்கு தான் இந்திர பதவி அப்படிங்கிறது சாஸ்திரம். இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியதே ஒரு பதவி தான். ஒரு இந்திரன் போய் இன்னொரு இந்திரன் இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கையில் இவன் இந்த சகர மகா சக்கரவர்த்தியானவன் அஸ்வமேதத்தை பூர்த்தி பண்ணிட்டான்னா இந்திர பதவி இவனுக்கு கிடச்சிரும். அதனால் இந்திரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த குதிரையை கடத்தின்னு போய் கபிலாசிரமம்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷியோட ஆசிரமத்தில் மறைச்சி வச்சிடுறான். இப்போ இந்த சகர புத்திரர்கள்லாம் என்ன பண்ணா அப்படின்னா, இந்த பூமியை மேற்கொண்டு அந்த மறைச்சி வச்சு அவர்கள் அங்கே போய் மேற்கொண்டு, இது கதை மேலே போகிறது. நான் இந்த இடத்துல இதை எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த 60,000 புத்திரர்கள், சகர புத்திரர்களும் இந்த பூமியை தோண்டிண்டு அப்படியே இந்த பாதாளத்துக்கு போகிறதுக்காக தோன்றா இல்லையா. அப்போது என்ன ஆச்சுன்னா, இந்த பூமியை தோண்ட 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 இந்த பூமியானது ரொம்ப விரிவடைஞ்சுது. அப்படி தான் இந்த சாகரஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாகரம்ங்கிறது உருவாச்சு. எப்படி கங்கா நதியானது ஜன்னு மகரிஷி கர்ணத்வாரா, அதாவது அவருடைய காது வழியாக வெளி வந்ததுனால ஜாஹ்னவி அப்படின்னு பெயர் பெற்றதோ, அதை போல் இங்கே இந்த சமுத்திரம் வந்து இந்த சகரபுத்திரர்களால் அந்த பூமியை தோண்டப்பட்டு விரிவாக்கி இந்த சகரபுத்திரர்களால் ஏற்படுத்தப்பட்டதுனால இதுக்கு சாகரம் அப்படின்னு பெயர். இந்த சகரபுத்திரர்கள் தோண்டி எங்கே விரிவடைஞ்சதோ அதுக்கு மட்டும்தான் சாகரம்னு பெயர், மிச்சதுக்கெல்லாம் சமுத்திரம் தான் பெயர். அப்படி அந்த விஷயத்தை இங்கே இந்த சமுத்திரராஜனானவன் சொல்கிறான். இந்த பூமியை இந்த சகர புத்திரர்கள் 60,000 புத்திரர்களும் தோண்டி இதை விரிவடைய செய்தார். அதனால் நான் வந்து இங்கே சாகரமாக இங்கே இருக்கேன் அப்படின்னு இந்த சமுத்திரராஜா வந்து சொல்கிறான். அதனால் என்னை வளர்த்து விட்டவர்கள் இவர் இந்த சகரபுத்திரர்கள். இந்த சகரபுத்திரர்கள் யார் அப்படின்னா, இக்ஷ்வாகுகுல மகா சக்கரவர்த்தியோட புத்திரர்கள், சகர மகா சக்கரவர்த்தியோட புத்திரர்கள். ஆக இந்த இக்ஷ்வாகு மன்னனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், என்னை வளர்த்து விட்டவன் அப்படின்னு இங்கே இந்த சமுத்திரராஜன் சொல்கிறான். தத்வாரா இதில் இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஒருத்தர் நம்மளை அதாவது வளர்க்குறது, இப்போ குழந்தையாக இருக்கும்போது நம்மளை வளர்க்குறா அப்படின்னா அவர்களுக்கும் கூட நம்மளை அவளையும் கூட ஞாபகம் வச்சுட்டு அவள்கிட்ட நம்ம வந்து கிருதஜதையை தெரிவிக்கணும் அப்படிங்கிற தர்மத்தை இங்கே சொல்லித்தரார். அப்படி மேற்கொண்டு இக்ஷ்வாகு சச்சிவச்சாயம் நாவசீதித்து மரிஹதி அப்படின்னு இங்கே அற்புதமான ஒரு பதத்தை போட்டார். சச்சிவஹா அப்படின்னு போட்டார். சச்சிவஹா அப்படின்னா என்னன்னு கேட்டால், சஞ்சதே சமவைதி சுவாமினா சஹ இதி சச்சிவஹா அப்படின்னு இங்கே வியுத்பத்தி. அப்படின்னா என்ன அப்படின்னா, சஞ்சதே சமவைதி இணை பிரியாது இருத்தல். யாரோட இருத்தல்? சுவாமினா சஹ. சுவாமினா சஹ அப்படின்னா ஒரு தலைவன் வச்சுக்கலாம். தலைவன், ராஜா எல்லாருக்குமே சுவாமின் பெயர். இப்படி இந்த தலைவன், ராஜா, இந்த ராஜாவோட யார் இணை பிரியாது எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சச்சிவஹா அப்படின்னு பெயர், உயர்வான பெயர் இது. இப்படி ஆபத்தில் அதாவது அந்த ராஜா கூடவே இருந்து ஆபத்தில் நண்பனாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆலோசனை தேவை, ஒரு முடிவு எடுக்கணும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி ஒரு கட்டத்தில் என்ன பண்ணணும்னா, நல்ல ஆலோசனையை கொடுக்கணும், மந்திரியாக இருக்கணும். ஆக ஆபத்தில் நண்பனாகவும் ஒரு ஆலோசனை கொடுக்கறதுல மந்திரியாகவும் யார்
இணை பிரியாது கூடவே இருக்கானோ அவனுக்கு சச்சிவஹா அப்படின்னு பெயர். அற்புதமான பெயர் சச்சிவஹா அப்படின்னு. பொதுவாக சொன்னால் மந்திரி, ஆனால் இதுக்கு விசேஷமான அர்த்தம் இதுதான். கூடவே இருந்து எப்பவுமே உதவி பண்ணுறவன் அவனுக்கு சச்சிவஹான்னு பேர். அப்படி அற்புதமான பெயரை போட்டார் ஆஞ்சநேய சுவாமிக்கு. அப்பேற்பட்ட சச்சிவஹான்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி இந்த இக்ஷ்வாகு குலத்தில் உதித்த இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவருக்கு சச்சிவனாக இருந்து கூடவே இருந்து இப்படி கைங்கரியெல்லாம் பண்ணுறாரே, அதனால் இவர் சச்சிவஹா. அப்பேற்பட்ட இந்த ஆஞ்சநேய சுவாமியை நாம் பூஜை பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறா மேலே. ததா மயா விதாதவ்யம் விஸ்ரமேத யதா கபிஹ விசேஷஞ்ச மயி விஸ்ராந்தः சுகேனாதிபதிஷ்யதி இதி கிருத்வா மதிம் சாத்வீம் சமுத்ரஹ சன்னமம்பசி ஹிரண்யநாபம் மைனாகம் உவாச்ச கிரிசத்தமம். மேற்கொண்டு இந்த சமுத்திர ராஜாவானவன் மைனாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்வதம், சமுத்திரச்சன்னமம்பசி, இந்த சமுத்திரத்தில் மறைந்து இருக்கக்கூடிய இந்த மைனாக பர்வதத்தை பார்த்து சொல்கிறான். ஹிரண்யநாபம், தங்கமயமான ஒரு சிகரத்தை உடைய மைனாக பர்வத்தம், கிரிசத்தம, கிரியில் சிறந்தவனே அப்படின்னு கூப்பிட்றான் இந்த சமுத்திரராஜா. அத்வமிஹாசுரசங்கானாம் பாஹதாலதலவாசினாம் தேவராஜ்ஞா கிரிஸ்ரேஷ்ட பரிகசன்னிவேஷிதா. இந்த மைனாக பர்வதம் எப்பேற்பட்டது அப்படின்னா, தேவராஜ்ஞா இந்திரனானவன் என்ன பண்ணான் அப்படின்னா, கிரிஸ்ரேஷ்ட, இந்த மலையிலேயே ரொம்ப உயர்வான மலை இந்த மைனாக பர்வதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலை. இந்த உயர்வான மலையை இந்திரன் என்ன பண்ணான் அப்படின்னா, பரிகசன்னிவேஷிதா, இந்த அதாவது இந்த சமுத்திரத்தில் மறைச்சி வச்சான். ஏன் அப்படின்னா, இந்த பாதாள லோகத்தில் பல அசுரர்கள்லாம் இருந்தாலாம். அந்த அசுரர்களுக்கு பரிகா அப்படின்னு சொன்னால் ஒரு தடுப்பாக வச்சான் இந்திரன். இந்த மைனாக பர்வதத்தை தாண்டி அந்த ராட்சசர்கள்லாம் வர முடியாது. அப்படி இந்த கிரிஸ்ரேஷ்டன்னு சொல்லக்கூடிய இந்த உயர்வான மைனாக பர்வதத்தை இந்த சமுத்திரத்தில் வச்சான் தடுப்பாக. அப்பேற்பட்ட உயர்வான ஒரு பர்வதம் இது. மேற்கொண்டு துவமேஷாம் ஜாதவீர்யாணாம் புனரேவோத்பதிஷ்யதாம் பாதாளஸ்யா பிரமேயஸ்ய துவாரமாவிருத்ய திஷ்டசி. இந்த மைனாக பர்வதம் எப்படி இருக்குது அப்படின்னு சமுத்திரராஜன் சொல்கிறான். ஹே கிரிஸ்ரேஷ்ட, மலைகளில் சிறந்தவனே, நீ எப்படி இருக்கேன்னு தெரியுமா? இந்த ஜாதவீரியானாம், அதாவது இந்த ராட்சசர்களில் பல வீரர்கள், புனரேவ உற்பத்திஷ்யதாம், திருப்பி திருப்பி வரக்கூடியவர்கள். இப்பேற்பட்ட இந்த ராட்சசர்களெல்லாம் துவாரமாவிருத்திய திஷ்டசி, நீ ஒரு வாசலில் காவலாளி போல இருந்து நீ இவர்களெல்லாம் வரவிடாமல் தடுக்கிற அப்படின்னு சொல்லி இந்த சமுத்திரராஜன் அந்த மைனாக பர்வதத்தை பார்த்து இப்படி சொல்கிறான். மேற்கொண்டு திரியகூர்த்வமதச்சைவ சக்திஸ்தே சைலவர்த்திதும் தஸ்மாத் சஞ்சோதயாமி துவாம் உத்திஷ்ட நகசத்தமா. ஹே நகசத்தமா உத்திஷ்ட, ஹே மலையில் சிறந்தவனே நீ எழுந்திரு அப்படின்னு சொல்கிறான். நீ எப்பேற்பட்ட உனக்கு பராக்கிரமங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, திரியகூர்துவம் அதச்சைவ சக்திஸ்தே சைலவர்த்திதும். இந்த மைனாக பர்வதம் இதுக்கு ஒரு விசேஷம், ஒரு சக்தி இருக்கான். என்ன அப்படின்னா, நேராக வளரும், அதே மாதிரி தலைகீழ வளர்த்துக்கும், அதே மாதிரி குறுக்காக வளரும். இப்படி இந்த மலையானது இது நினச்சது போல் வளரக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு திறமை உள்ளது இப்படின்லாம் சொல்லி அந்த சமுத்திரராஜன் இந்த மைனாக பர்வதத்தை கூப்பிட்றான். ச ஏஷ கபிஷார்தூலஹ த்வாமுபயிஷ்யதி வீரியவான் ஹனுமான் ராமகார்யார்த்தம் பீமகர்மாகமாப்ளுதஹ அப்படின்னார். இந்த மைனாக பர்வதத்தை பார்த்து சமுத்திரராஜன் சொன்னான், ஆஞ்சநேய சுவாமி பீமகர்மா கமாப்ளுதா, ரொம்ப கடினமான கர்மா கிரியைகள் செயல்கள்லாம் செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலி வீரியவான். கபி சார்தூலகா,
இந்த வானரங்களிலேயே புலிப்போலானவர், அப்படி இல்லை ரொம்ப சிறந்தவர், வீரன், பெரிய பராக்கிரமசாலி. அப்பேற்பட்ட இந்த ஆஞ்சநேய சுவாமி அதாவது ஆகாச மார்க்கமாக பறந்துட்டுருக்கார், உனக்கு மேலே பறந்துட்டுருக்கார். எதுக்காக அப்படின்னா ராமகாரியார்த்தம், இந்த ராமகாரியத்தை பண்ணுறதுக்காக பறந்துட்டுருக்கார். நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அஸ்ய சாஹ்யம் மயா காரியம் இக்ஷ்வாகுஹிதவர்த்தினஹ மமஹீக்ஷ்வா கவயः பூஜ்யாः பரம் பூஜ்யதமாஸ்தவ அப்படின்னார். இந்த இக்ஷ்வாகுகுல மன்னர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். அவர்கள்லாம் பூஜ்யர்கள், பூஜிக்கத்தக்கவர்கள். அதே மாதிரி பூஜிக்கத்தக்கவர்கள் எனக்கு மட்டும் பூஜிக்கத்தக்கவர்கள் இல்லை, உனக்கும் அவர் பூஜிக்கத்தக்கவர்கள். அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அவளை உபச்சாரம் பண்ணணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சமுத்திரராஜா சொல்கிறார். மேற்கொண்டு குரு சாச்சிவ்யமஸ்மாக்கம் நனஹா காரியமதிக்ரமேத் கர்த்தவ்யமகிருதங்காரியம் சதாம் மன்யுமுதீரயேத். இது நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. இந்த ஆஞ்சநேய சுவாமியை நம்ம உபச்சாரம் பண்ண வேண்டியதுங்கிறது நம்மளோட கடமை. இதை தவறிட்டோம் அப்படின்னா சதாம் மன்யு முதீரயேத்து. சதாம் அப்படின்னு சொன்னால் சாதுக்கள், நல்லவர்கள், இவர்களுடைய கோபத்துக்கு நாம் ஆளாகி விடுவோம் அப்படின்னு இந்த சமுத்திரராஜன் மைனாக பர்வத்தை பார்த்து சொல்கிறான். மேற்கொண்டு சலிலாதூர்த்வமுத்திஷ்ட திஷ்டத்வேஷகபிஸ்த்வயி அஸ்மாகமதிதிஷ்சைவ பூஜ்யஸ்ச ப்ளவதாம் வரஹ அப்படின்னார். சலிலாத்து ஊர்த்வமுத்திஷ்ட, இந்த ஜலத்துக்கு மேலே நீ எழுந்து வரணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆஞ்சநேய சுவாமியை நீ உபச்சாரம் பண்ணணும். அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா அதிதிஹி. அதிதின்னு சொன்னால் விருந்தாளி. அவர் விருந்தாளி. அவரை பலவதாம் வரஹா, பறந்து செல்வதில் ரொம்ப சிறந்தவர். அப்பேற்பட்ட ஒரு ஆஞ்சநேய சுவாமியை நாம் விருந்தாளி போல் அவரை உபச்சாரம் பண்ணணும். அதனால் நீ வா மேலே. அதாவது இந்த மைனாக பர்வதத்தில் இந்த ஆஞ்சநேய சுவாமி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறதுக்காக இந்த சமுத்திரராஜன் வர சொல்கிறான். என்ன, இவர் பறந்து போயிட்டே இருக்கார். இப்படி சமுத்திர தரணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மலை இந்த சமுத்திரத்தில் இருக்கிறது மேலே எழும்பி வந்ததுன்னா ஒரு தடையாக வந்துடும். இந்த மலையை தாண்டி போகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமான காரியம். ஒரு தடையாக வந்துடும். அந்த தடையாக வந்தோடனே அந்த மலையிலேயே இந்த ஆஞ்சநேய சுவாமியை இருக்க சொல்லி இவரை ஓய்வு எடுத்துக்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தில் தான் இந்த சமுத்திரராஜன் இந்த மைனாக பர்வதத்தை வர சொல்கிறான். அப்படி இந்த மைனாக பர்வதத்தை நல்ல விதமாக ஸ்தோத்திரம் பண்ணி இந்த மைனாக பர்வதத்தை வர சொல்லி ஆஞ்சநேய சுவாமிக்கு அதிதி சத்காரம் பண்ணணும் அப்படின்னு இங்கே சொல்கிறான். இதில் என்ன தெரிகிறது அப்படின்னா இந்த ஸ்லோகம் மூலமாக இந்த அதிதி சத்காரம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இங்கே காமிச்சு கொடுக்குறார். அப்பேற்பட்ட ஒரு உயர்வான என்ன வேதம் சொல்லித்து ஓம் அதிதி தேவோ பவ ஓம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. அதிதி தேவோ பவ, அதாவது இந்த விருந்தாளிகள் இவர்களையே தேவர்கள் போல, தேவதை போல பூஜை பண்ணி அவளை அதான் அதிதி சத்காரம் அப்படின்னு பெயர். விருந்தோம்பல்னு தமிழில் சொல்கிறோம். இந்த அதிதி சத்காரம் இதுவே ஒரு பூஜை தான். என்ன, வேதத்தில் ஒரு இடத்துல அதாவது ஓம் பஞ்சவா ஏதே மகாயஜ்ஞாஸ் சததி பிரதாயந்தே சததி சந்திஷ்டந்தே தேவயஜ்ஞः பித்ருயஜ்ஞோ பூதயஜ்ஞோ மனுஷ்யயஜ்ஞோ பிரம்மயஜ்ஞ இதி. இப்படின்னு பஞ்சமகாயஜ்ஞத்தை ஸ்வாத்தியாய பிராமணத்தில் சொன்னார். அங்கே சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா இந்த பஞ்சமகாயஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடியது நித்தியம் பண்ண வேண்டியது. தேவயஜ்ஞா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவயஜ்ஞம் அப்படின்னா என்ன அப்படின்னா தேவயஜ்ஞ பிராமணேபியோ நந்ததாதி தன்மனுஷ்ய யஜ்ஞ சந்திஷ்டதே. அதாவது தேவயஜ்ஞம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தேவதைகளுக்கு ஆகுதி கொடுப்பது, இதுதான் தேவயஜ்ஞம். அப்படின்னா என்ன, பிரம்மச்சாரிகளுக்கு சமிதாதானம், உபாசனம், கிரகஸ்தர்களுக்கு அவர்களுக்கு விதிக்கப்பட்ட இந்த அக்னி உபாசனையை பண்ணுறது தான் தேவயஜ்ஞா. பூஜையும் இதில் சேரும். அடுத்து பித்ருயஜ்ஞா. பித்ருயஜ்ஞான்னு சொன்னால் பித்ரு தர்ப்பணங்கள்,
பித்ருஸ்ராத்தங்கள் இதெல்லாம் பித்ரு யஜ்ஞம். இதெல்லாம் நித்தியமே உண்டு. என்ன சங்கல்ப சூக்த படனம் மார்ஜனம் சாகமர்ஷணம் தேவாதி தர்ப்பணஞ்சேதி ஸ்நானம் பஞ்சாங்க முச்சியதே அப்படின்னார். அந்த இடத்துல இந்த சங்கல்பா ஸ்நானம் அப்படின்னா சங்கல்பா முதல்ல சங்கல்பம், அடுத்து சூக்த படனம் வருணாதி சூக்தங்கள்லாம் சொல்லணும். மார்ஜனம்னா புரோக்ஷணம் பண்ணிக்கிறது. அகமர்ஷண சூக்தத்தை ஜபம் பண்ணணும். சங்கல்ப சூக்த படனம் மார்ஜனம் ஜாகமரம் தேவாதி தர்ப்பணம் சேதி நித்தியமுமே தேவ தர்ப்பணம் ரிஷி தர்ப்பணம் பித்ரு தர்ப்பணம் 3மே பண்ணணும். அந்த பித்ரு தர்ப்பணம் நித்திய தர்ப்பணம் இது ஜீவ பிதர்களும் பண்ணக்கூடியது. சம்பிரதாயத்தில் சில பேர் அது ஜீவ பிதர்கள் பண்ணுறதில்லை அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. ஆனால் இது நித்தியமுமே பண்ண வேண்டியது தான் இந்த தர்ப்பணமானது. ஏன்னா இந்த பித்ரு சப்தேன என்ன சொல்கிறா, பிதர்கள் அப்படின்னா அதாவது தன்னுடைய அப்பா அப்படிங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை. இங்கிலீஷில் ஆன்சிஸ்டர் அப்படிங்கிறா, அதுதான் அவர்கள் தான் பிதர்கள்னு சொல்லக்கூடிய கணங்கள். அவர்களை திருப்திப்படுத்தி வைக்கிறது இது நித்தியமுமே பண்ணக்கூடிய ஒரு யஜ்ஞம். அதுதான் பித்ரு யஜ்ஞம் அப்படின்னார். தேவ யஜ்ஞா பித்ரு யஜ்ஞா. அடுத்து பூத யஜ்ஞா அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் வைஸ்வதேவ அனுஷ்டான துவாரா அதுகளுக்கெல்லாம் பலி கொடுக்கணும். இதுதான் பூத யஜ்ஞம். அடுத்து மனுஷ்ய யஜ்ஞம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓம் யத் பிராமணேபியோன்னந்ததாதி தன்மனுஷ்ய யஜ்ஞ சந்திஷ்டதே ஓம் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஒரு பிராமணனை கூப்பிட்டு அவர்களுக்கு போஜனம் பண்ணி வைக்கிறது. அதே மாதிரி இந்த அதிதி சத்காரத்தை சொல்லும்போது தர்மசாஸ்திரத்தில் வாசலில் பார்க்கணும், யார் கிடைக்கிறாளோ அவளுக்கு போஜனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இந்த அதிதி சத்காரம் அப்படின்னு ரொம்ப உயர்வாக சொல்லப்படுறது. பஞ்சமகா யஜ்ஞங்களில் ஒரு யஜ்ஞம் இந்த அதிதி சத்காரம். அப்பேற்பட்ட இந்த அதிதி சத்காரத்தை தான் இந்த ராமாயண ஸ்லோகத்தில் இங்கே வால்மீகி மகரிஷி நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறார். இந்த சமுத்திர ராஜாவானவன் இந்த மைனாக பர்வத்தத்துக்கிட்ட அதை தான் சொல்கிறான், அதிதி சத்காரம் பண்ணணும். ஆஞ்சநேய சுவாமியானவர் நம்மளுக்கு அதிதி அப்படின்னு சொல்லி இங்கே தர்மத்தை சொல்லி அதிதி சத்காரம் பண்ணணும் அப்படின்னு இங்கே சமுத்திரராஜாவானவன் மைனாக பர்வத்துக்கிட்ட சொன்னான். அப்படிங்கிற பரியந்தம் சொல்லி இன்றைக்கி இங்கே பூர்த்தி பண்ணிப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஜெய ஜெய ஜெகதம்ப சிவே ஜெய ஜெய காமாட்சி ஜெய ஜயாத்ரிசுதே ஜெய ஜெய மகேஷதஜிதே ஜய ஜய சித்ககன கௌமுதீதாரே ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்து.